மத்தேயு 14:8-9. அவள் தன் தாயினால் ஏவப்பட்டபடியே யோவான் ஸ்நானனுடைய தலையே இங்கே ஒரு தாளத்திலே எனக்கு தாரும் என்று கேட்டாள். ராஜா துக்கமடைந்தான். ஆகிலும் ஆணையின் நிமித்தமும் பந்தியில் கூட இருந்தவர்களின் நிமித்தமும் அதை கொடுக்க கட்டளையிட்டு. எப்பேற்பட்ட நடன கலைஞர் பாருங்க. நடன கலைஞர் நடனம் அவ்வளவு பத்மா சுப்பிரமணியத்தை விட மைக்கேல் ஜாக்சனை விட அவ்வளவு நளினமாக நடனமாடி பரவசப்படுத்தி பிரமிக்க வைத்து, என்ன கேட்டாலும் தருவேன், நாட்டில் பாதி கூட கொடுக்குறேன்னு சொன்ன போது என்ன கேட்டா, தீர்க்கதரிசியினுடைய தலையை வெட்டி ஒரு தட்டில் வச்சு கொடுக்கணும்னு கேட்டா. எப்பேற்பட்ட ஒரு நடன கலைஞர் பாருங்க. இந்த மாதிரி கலைஞரை நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? சரி, சொல்லி கொடுத்தது யாரு? தாயினால் ஏவப்பட்டபடியே. தாய் தான் ஏவி விட்டா. மகளாவது எம்மா பிறந்த நாள் அன்னைக்கு போயும் ராஜாவுடைய பிறந்த நாள் அன்னைக்கு போய் ஒரு தீர்க்கதரிசியை கொலை பண்ணுவோமா? ராஜாக்கு எவ்வளோ கெட்ட பேர், ராஜாக்கு சாபம் அல்லவா? அந்த தீர்க்கதரிசியை ஏற்கனவே ஜெயிலில் தான் பிடிச்சி வச்சிருக்கு, ஐசெல்லாம் ஜெயிலில் இருக்கட்டும் என்று வைத்து விட்டால் கூட பரவாயில்ல, இல்லை நாடு கடத்தி விடுங்கள். ஜெயிலில் இருந்தால் அந்த மனுஷனுக்கு ராஜா மரியாதை கொடுக்குறாரு. அந்த தீர்க்கதரிசிகிட்ட போய் ஆலோசனை கேட்குறாரு. இதை விடக்கூடாது, நாடு கடத்த சொல்லியிருக்கலாம். யோவானை பத்ம தீவுக்கு அமிச்ச மாதிரி யோவான் ஸ்நானகனை முன்னாலே பத்ம தீவுக்கு அமிச்சிருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு தீவுக்கு அனுப்பியிருக்கலாம். எப்பேற்பட்ட ஆளு பாருங்க. கணவன், இப்போ அவன் தான் கணவன், தன்னுடைய கணவனுடைய சகோதரனோடு வாழ்கிறாள் இந்த ஏரோதியாள். அதை தப்புன்னு சொன்னதுனால தான் யோவான் ஸ்நானகனை பிடிச்சி ஜெயிலில் வச்சிருக்கு. இப்போ அவ என்ன சொல்றா? தாயினால் ஏவப்பட்டபடி. எப்படிப்பட்ட தாய் பாருங்க. தலையை வெட்டி தட்டில் கேட்குற தாய். சரி, மகளாகிலும் ஐயோ அம்மா, ராஜாவினுடைய பிறந்தநாள், நான் நடனம் ஆடியிருக்கேன், முதல்ல ராஜாவுடைய முன்னால் நடனம் ஆடி இருக்கிறேன், அவர் அவ்வளோ சந்தோஷப்படுத்தி இருக்கிறேன், பாதி நாடு கேட்டால் கூட தருவேன் இருக்காரு. போயும் அந்த தலையால் என்னமா பிரயோஜனம்? ஏதாவது கேட்கலாம், ஒரு 10 கிராமமாவது கேட்கலாம், வேற ஏதாவது கேட்கலாம், 1 கிலோ தங்கம் கேட்கலாம், 1 கோடி ரூபாய் கேட்கலாம், ஏதாவது இவளாவது சொன்னாலா? இவள் எப்படிப்பட்டவ பாருங்க. தாய் சொன்னதுக்கு அப்படியே தலையாட்டினாள். கூட இருந்தவங்களாவது சரியா? பிலாத்து இயேசு கிறிஸ்துவை விசாரிக்கிறான். பிலாத்தினுடைய மனைவி ஆள் அனுப்புகிறாள். நான் அந்த மனிதன் நீதிமான், அவரை ஒன்றும் செய்யாதீங்க, நான் கனவுல சொப்பனத்தில் கண்டேன், நசரேயனாகி இயேசு கிறிஸ்து நீதிமான், அவரை ஒன்றும் செய்யாதீங்கன்னு பிலாத்து மனைவி ஆள் அனுப்புகிறா. அவ பெண்ணா இவ பெண்ணா? அந்த 2 பேரும் பெண்களா? ராஜா கொல்ல வேண்டும் என்றால் கூட கொல்லாதீங்க, நாடு கடத்திருங்கன்னு சொல்லியிருக்கணும் இல்லையா? சரி, கூட வந்தவங்களாவது எப்படிப்பட்ட ஆளுங்க பாருங்க. பர்த்டே பார்ட்டிக்கு வந்த விருந்தினருடைய லட்சணத்தை பாருங்க. 9ஆம் வசனத்தில் படித்தோம், பந்தியில் கூட இருந்தவர்களின் நிமித்தமும் அதை கொடுக்க கட்டளையிட்டு. கூட இருந்தவங்களாவது ராஜா வேண்டாம், ராஜா இன்னைக்கு பிறந்தநாள் அன்னைக்கு ஒரு ரத்தத்தை சிந்த வேண்டாம், இந்த தீர்க்கதரிசியின் ரத்தத்தை சிந்த வேண்டாம், மக்களுடைய இடத்துல கோபத்தை சம்பாதிக்க வேண்டாம், 1 வருஷம் தள்ளி போடுங்க, ஒரு 6 மாதம் தள்ளி போடுங்க. இந்த கூட இருந்தவங்களாவது சொன்னாங்களா? ஒரு 40 அடி அடிங்க, 39 அடி அடிங்க வார வச்சு. இந்த கூட இருந்த கொல்ல வேண்டாம்னு கூட இருந்தவங்களாவது சொன்னாங்களா? கூட இருந்தவங்க சொல்லலை. அதனால தான் ஏரோது உருப்படாமல் போனான். பிலாத்தினுடைய மனைவி சொன்னா இதை செய்யாதீங்கன்னு. அதே போல ஆலோசனை சங்கத்தில் கமாலியல்னு ஒருத்தன் தான், அவன் சொன்னான் யுத்தம் பண்ணாதீங்க. பேதுருவையும் யோவானையும் கைது செய்த போது, தண்டிக்க முற்பட்ட போது கமாலியல் சொன்னான் அதை செய்யாதீங்க என்று சொன்னதை பார்க்கிறோம். இது ஒருவேளை ஆண்டவரால் உண்டாகியிருந்தா ஆண்டவரோட யுத்தம் பண்ற மாதிரி ஆயிரும். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 34 அப்பொழுது சகல ஜனங்களாலும் கனம் பெற்ற நியாயசாஸ்திரியாகிய கமாலியல் எனும் பெயர் கொண்ட ஒரு பரிசேயன் ஆலோசனை சங்கத்தில் எழுந்திருந்து அப்போஸ்தலரை சற்று நேரம் வெளியே கொண்டு போகச் சொல்லி
சங்கத்தாரை நோக்கி, இஸ்ரவேலரே, இந்த மனுஷருக்கு நீங்கள் செய்ய போகிறதை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். 38 படிக்கிறேன். இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லுகிறது என்னவென்றால், இந்த மனுஷருக்கு ஒன்றும் செய்யாமல் இவர்களை விட்டு விடுங்கள். இந்த யோசனையும் இந்த கிரியையும் மனுஷரால் உண்டாயிருந்ததானால் ஒளிந்து போம். 39 தேவனால் உண்டாயிருந்ததே, ஆனால் அதை ஒழித்துவிட உங்களால் கூடாது. தேவனோட போர் செய்கிறவர்களாய் காணப்படாதைக்கு படிக்கு பாருங்கள் என்றான். கமாலியேல், பவுலுடைய ஆசிரியர், பவுலுடைய குருநாதர், அவன் சொல்றான், நல்ல கணம் பெற்ற, சகல ஜனங்களாலும் கணம் பெற்ற கமாலியேல், அவன் சொல்றான், வேண்டாம் பேதுரு யோவானை ஒன்றும் செய்யாதீங்க, அப்படியே விட்டுருங்க. அவங்க ஊழியம் ஆண்டவரால் உண்டான ஊழியம்னா நிலைச்சு நிற்கும், அவனை ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் அவங்களுக்கு தண்டனை கொடுத்தா ஆண்டவரோடு யுத்தம் பண்ணுறதுக்கு சமம். இந்த ஊழியம் கர்த்தரால் உண்டாகலைன்னா அழிஞ்சு போயிடும், நிற்காது. கமாலியேல் சொன்னான், அவன் யோசனையை ஏற்றுக்கொண்டார்கள். இந்த சபையில், ஏரோதுடைய சபையிலையும் ஒரு நல்லவன் இல்லை, ஒரு மனுஷன் இல்லை, ஒரு மனிதத்தன்மை உள்ளவன் இல்லை, குடும்பத்திலையும் ஒரு மனிதத்தன்மை உள்ள நபர் இல்லை. அதனால தான் இப்பேற்பட்ட ஒரு மோசமான ஒரு கொலைபாதகத்தை ஏரோது செஞ்சான். அதனால தான் அவன் எப்படிப்பட்ட ஒரு மரணத்தை அடைந்தான்னு பின்னால நம்ம பார்க்கிறோம். ஆகவே நம்மை குடும்பத்தில் நல்லவர்கள் இருக்க வேண்டும். நம்முடைய நட்பு வட்டாரத்தில் நாம் நல்லவர்கள் இருக்கணும். இல்லைன்னா நாம் ஒரு மோசமான, ஒரு பயங்கரமான முடிவுக்கு தள்ளப்படுவோம். ஆமென்.